அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம திருத்தணி முருகனை மலை மேலே பார்த்து சுற்றி வரலாம். அனைவருக்கும் சித்திரை மாத தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போது திருத்தணி மலைக்கு மேலே போகிறதுக்கான ஒரு பேருந்தில் ஏறி நம்ம போக போகிறோம். பாருங்கள், மலைக்கு மேலே போயிட்டேன். கோயிலுக்குள்ளே முருகனை தரிசிக்க முடியாது, கேமராவில் எடுக்க முடியாது. அதனால வெளியில் வந்த பாதையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் மற்றும் கோயிலுக்கு வர முடியாத சூழலில் இருக்கிற மக்களுக்காகவும் இந்த காணொலியை நான் பதிவிட்டு இருக்கிறேன். இது வெளியில் வரக்கூடிய பாதை. முருகனை தரிசிச்சுட்டு இதயத்தோடு முருகனை நெஞ்சில் வச்சு சுமந்துக்கிட்டு அவரை மகிழ்ச்சியோடு நினச்சி வெளியே வந்துட்டுருக்குறாங்க மக்கள். இது பார்த்திங்கன்னா வலதுபுறமாக கீழே செல்லக்கூடிய படிக்கட்டுக்கான இடம். இது மக்கள் முருகனை நினைத்து பிரார்த்தித்து வேண்டிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக வெளியில் வராங்க. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த வெளியில் உள்ள காட்சிகளை எல்லாம் உங்களுக்கு நான் பதிவிட்டு இருக்கிறேன். பாருங்கள், மேகக்கூட்டங்களோட பூமியில் உள்ள அந்த நம்மளுடைய வீடுகள் எல்லாமே எப்படி அழகாக மலையிலிருந்து பார்க்குறதுக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். பிறகு இது முருகனை வழிபட்டுட்டு வெளியில் வரக்கூடிய வலதுபுறத்தில் உள்ள இளைப்பாறக்கூடிய அந்த இடம். அங்கிருந்து நாம் இறங்கி படிக்கட்டு வழியாக வெளியில் கீழே இறங்கி வரோம். அங்கே பார்த்திங்கன்னா மக்கள் முருகனை நினச்சி வேண்டிட்டு வழிபட்டுட்டு பிறகு அவங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷங்களை எல்லாம் அவர்களுக்குள்ளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு வராங்க. பூ எப்படி கிடைச்சிது, மாலை எப்படி கிடைச்சிது, அது அதனுடைய மகிமைகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு பகிர்ந்துட்டு வராங்க. முருகனை கண்களை பார்த்துட்டு நாம் விலகிட்டு வர முடியாது, அப்படியான இந்த காட்சி தான் இது. இதற்கு எதிர்த்தாப்படி நம்ம பார்க்குறோம்னா சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது. பானகம் கொடுக்கக்கூடிய மோர் பானகம், வெள்ளந்தண்ணீர் கொண்டுட்டு இருக்க அந்த பானகம், பிறகு அன்னதான இடம், இதெல்லாம் இருக்குது. அப்படியே நம்ம பார்த்துட்டு வரலாம். அங்கே சின்ன சின்ன கடைகள், மாலைகள், பூ, பழங்கள், வெயிலுக்காக தர்பூசணி பழங்கள், கொய்யா பழங்கள், இப்படி அந்த வெள்ளரி பிஞ்சு இவையெல்லாம் விற்று கொண்டிருக்கிறார்கள். மயில் தொகை, இப்போ கையில் இடக்கூடிய மருதாணி, இவையெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு இடம். மலைப்பாதைக்கு முன் உள்ள அந்த இடம் பார்த்திங்கன்னா நடைபாதை என்று சொல்லக்கூடியது. இது மக்கள் தரிசனம் செய்வதற்காக வேண்டிட்டு நடைபாதையில் நடந்து வருவாங்க. காவடி ஆட்டம் அதெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. இங்கே ஆடிப்பாடி மகிழ்ந்து முருகனை தரிசிச்சுட்டு போகிறதுக்காக வரக்கூடிய நடைபாதை வழிதான் இது. கீழிருந்து மேலே வரக்கூடிய இடம். இங்கே பாருங்கள், எவ்வளோ தூரம் நடைப்பயணம் பண்ணிவிட்டு முருகரோட பேரை சொல்லிவிட்டு அரோகரா என்று சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான அந்த படிக்கட்டுகள் தெரியும்படியாக அந்த காட்சியை எடுத்துகிட்டு இருக்கிறேன். அது அப்படியே நேராக பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் இருப்பாங்க. மேலே வந்த உடனே உங்களுக்கு சின்ன வேல் போன்ற ஒரு சிலை இருக்கும். அங்கே தான் வந்து அரோகரா என்று சொல்லி கற்பூர தீபம் வச்சு வழிபடுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா தெளிவாக காணக்கூடிய அந்த நடைபாதை இடம்தான். அதுக்கு பக்கத்தில் கோபுரம் தெரியக்கூடிய அளவில் நான் எடுத்திருக்கிறேன். அப்படி சின்ன கோபுரம் ஒன்று தெரியும் பாருங்கள். ஒருத்தரும் வெயில்னால அங்கே நிறைய ஜனங்கள் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாலை நேரத்தில் வருவாங்க. திருவிழா நேரத்தில் இவ்வளவு கூட்டம் குறைவான இந்த வெற்றிடமெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த முருகருடைய உண்டியல் பகுதி, மேலே வந்து அந்த போர்டு வச்சிருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பக்கத்தில் வந்து நம்ம சொன்னது மாதிரி தூரந்து காமிச்சவங்களுக்கு இளைப்பாறும் இடம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மோர், அப்புறம் இந்த வெள்ளம் தண்ணி பானகம் இதெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து உண்டியலுக்கான இடம். இங்கே டிக்கெட் கவுண்டர் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். அங்கே வந்து நம்ம ரூபாய் செலுத்திட்டு தரிசனத்துக்கு போய்க்கலாம். இது நேராக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மண்டபம். இதுவும் வந்து நடந்து வரக்கூடிய வழியாகத்தான் இருக்கும். இங்கே நிறைய பேர் வந்து அமைதியாக காணொலிகளை எடுத்துக்கலாம். முருகர் அருகில் நின்றபடியே எடுத்துக்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா உப்பு மிளகு செலுத்தக்கூடிய அந்த வேண்டுதலுக்கான இடம் இருக்குது.
அதற்கு பின்புறமாக அகாண்டம் இருக்குது. இப்போ நேர் எதிராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேல் நிறுத்தி வச்ச அந்த இடம் இருக்கும். முருகருக்கு கீழே வேல் நிறுத்தி வச்ச அந்த இடம் இருக்கும். மேலே தரிசனம் செய்ய சிறிது நேரம் தான் கொடுப்பாங்க. அதனால் அங்கிருந்து வந்து நம்ம இங்கே முழு மனதோட நிறைவாக நம்ம இங்கே தேங்காயெல்லாம் உடைச்சி வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு காவடியெல்லாம் வச்சு இங்கே நம்ம தரிசிச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இடமாக தான் இது இருக்குது. மலை முழுசும் நம்ம முருகனை தரிசித்தாலும் எங்கேயுமே நம்ம மனசில் இருந்து முருகர் விலகாமல் இருக்கக்கூடியதாக தான் நம்ம பயணிச்சுட்டு இருப்போம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், அதுக்கு நேர் எதிராக தான் நான் ஏற்கனவே சொல்ல அந்த அகாண்டம் என்று சொல்லக்கூடியது. அங்கே நம்ம கற்பூரம் ஏற்றி காவடியெல்லாம் அங்கே காமிப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நெய் தீபம் போடக்கூடியது. அந்த சின்ன ஒரு கடையில் அகல் விளக்கு, தீபம், எண்ணெய் இதெல்லாம் அங்கே கிடைக்குது. அங்கே நம்ம பிடிச்சது மனசாரை வேண்டிக்கலாம். குழந்தை பிறக்கிறதுக்கோ, திருமணத்துக்கோ, இல்லை வீடு கட்டுறதுக்கோ அப்படிலாம் நம்ம வேண்டிட்டு தீபம் ஏற்றிக்கலாம். பிறகு அங்கேருந்து நம்ம அப்படியே நடந்து வர்ற வழி தான் இது. வெயில் காலத்துக்காக அந்த சிகப்பு விரிப்பான், தரை விரிப்பான் போட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மிகச்சிறப்பாக வெயில் காலத்துக்காக தரை விரிப்பானை குளிர்ச்சி செய்யும் பொருட்டு நீரை பீச்சி அடித்து கொண்டு குளிர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்துட்டு முருகனையே நினச்சி மெய் மறந்து வெயிலும் பார்க்காம அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டு போகிறாங்க. இவங்களுக்கு இடையூறு செய்யாமலும் போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள், அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த அன்னதானம் போடக்கூடிய இடம் இருக்குது. அங்கே அன்னதானம் நம்ம சாப்பிடலனாலும் அது கோயில் பிரசாதமாக இருக்குது. ரெண்டாவது நம்ம இந்த ஸ்கேன் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரியும். அந்த ஸ்கேன் இடத்துல வந்து நம்ம வெளியூர்லேருந்து வர்றவங்க எல்லாருமே நம்ம அன்றாடம் கோயிலுக்கு ரூபா கொடுக்கலனாலும் கூட அந்த ஸ்கேன் மூலமாக நம்ம அன்னதானத்துக்கு பதிலாக நம்ம இங்கே தேவையான தொகையை நம்ம செலுத்தி நம்மளுடைய மனதை நம்ம திருப்திப்படுத்திக்கலாம். அப்படி பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம வரக்கூடிய இந்த பாதை ஒன்று. இங்கேயும் வந்து வேல் போன்ற அமைப்பு கொண்டு அங்கே கற்பூரம் ஏற்றி வழிபடுவார்கள். இதுக்கு எதிர்த்தாப்படி பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நான் இப்போ அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கேன். அது பக்கத்தில் உண்டியல் இருக்குது. வேணுதல்னா உண்டியலில் நம்ம என்ன வேணால் செலுத்திக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா திருத்தணி முருகர் அந்த பலகை ஒளி விளக்கில் சேர்த்துருப்பாங்க. அது பாருங்கள், அப்படியே எல்லோரும் பேசிக்கிட்டு அவ்வளோ முருகனையே நினச்சி பேசிட்டு வராங்க. சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் இங்கே கிடைக்கும், சாப்பிடக்கூடிய பொருள். பிறகு சின்ன சின்ன கடைகள், விபூதி, குங்குமம், சந்தனம், அந்த பன்னீர், ஜவ்வாது, சின்ன அந்த கயிறை கட்டக்கூடிய கயிறுகள் இப்படியெல்லாம் அங்கே கிடைக்கும். இதுக்கு எதிர்த்து அப்படி பார்த்திங்கன்னா திருமண மண்டபம் இருக்குது. அந்த திருமண மண்டபத்தில் நான் பார்த்ததில் ஒரே நேரத்தில் 3 திருமணங்கள் நான் பார்த்துருக்குறேன். மிகப்பெரிய மண்டபமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறதும் வந்து திருமணம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த விருந்தாளிகள், உறவுக்காரர்கள் எல்லாம் வந்து அங்கே இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள் இந்த வெயில் காரணமாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிரசாதம் கூட உட்காந்து அன்னதானம் சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ நம்ம கீழே அப்படியே வந்து பேருந்தில் கீழே வந்துட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து தங்கக்கூடிய அன்பர்கள், அடியார்கள் வந்துட்டு இங்கே தங்கி இளைப்பாறலாம். ஒரு நாள் தங்கி மறுநாளுக்கான அபிஷேகங்களையும் பார்க்கணும். இதுதான் திருத்தணி நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம். திருத்தணி முருகனுக்கு அரோகரா, சுப்பிரமணியனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.